இன்றைக்கி பார்க்க போகிறது ஆஃபீஸ் கான்வர்சேஷன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு இதுதான் பேசுவாங்கன்னு ஒரு கெஸ் பண்ணி போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய புது புது வேர்ட்ஸ் வரும் இந்த வீடியோவில். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஆஃபீஸ் கா சமய் கியா ஹை அப்படின்னா ஆஃபீஸ் டைம் என்ன? ஆஃபீஸ் கா டைம் கியா ஹை, ஆஃபீஸ் கா சமய் கியா ஹை, டைம்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல. இந்த கேள்வியை உங்ககிட்ட உங்கள் மேலதிகாரி மேனேஜரோ இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸரோ கேட்குறாங்க. ஆஃபீஸ் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ் கா டைம் 10 பஜே ஹை சார் அப்படின்றாங்க. ஆஃபீஸ் டைம் 10 மணி சார் அப்படிங்கிறாங்க. अभी 11 बज रहा है, ऑफिस आने का यही டைம் है क्या, यही समय है क्या அப்படின்னா இப்போ 11 மணி ஆகுது. ஆஃபீஸ் போகிறதுக்கு ஆஃபீஸ் வர்றதுக்கு இதுதான் டைமா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். अभी 11 बज रहा है, ऑफिस आने का यही டைம் है क्या. அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், எதனால் லேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இனிமேல் சொல்ல போகிறேன். ஜல்தி நிக்கல் கயா தா சார் அப்படின்னா சீக்கிரம் கிளம்பிட்டேன் சார். ஆத்தே சமய் வரும்போது மேரி காடி கா டயர் பஞ்சர் ஹோ கயா அப்படின்னா என் வண்டி டயர் பஞ்சர் ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். மொத்தமாக சொல்லணுன்னா ஜல்தி நிக்கல் கயா தா சார், ஜல்தி நிக்கல் கயா தா சார், ஆத்தே சமய் மேரி காடி கா டயர் பஞ்சர் ஹோ கயா. அவ்வளோதான். இப்போ இன்னொரு காரணத்தையும் சொல்லுவோம். आते समय बहुत ट्रैफिक जाम था, வரும்போது ரொம்ப டிராஃபிக் ஜாம் இருந்தது. உஸ்மே ஃபஸ் கயா, அதில் மாட்டிக்கிட்டேன். இஸ்லியே தேர் ஹோ கை, அதனால் லேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபன்ஸ் அப்படின்னு இப்போ மேலே போட்டிருக்கு, FANS போட்டிருக்கா. நான் எழுதுகிற எழுத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. சில இடத்துல என் சைலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்னுடைய உச்சரிப்பும் நான் பேசுகிற விதமும் அதை தான் கவனிக்கணுமே தவிர நீங்கள் எழுத்த மாதிரியே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வேறு வார்த்தை மாதிரி தோணும். சரிங்களா? அதனால் உஸ்மே ஃபஸ் கயா அப்படின்னு தான் சொல்லணும். ஃப அப்படின்றத கொஞ்சம் அந்த இங்கையும் சேர்த்து அந்த மேலே ஒரு புள்ளி டாட் வரும் ஹிந்தியில், அதனால தான் அந்த என் வருது. ஸோ அது சைலண்ட்டாக போயிடும். ஃபன்னு அப்படின்னு படிக்கக்கூடாது. ஃபஸ். आते समय बहुत ट्रैफिक जाम था, उसमें फंस गया, इसलिए देर हो गई. देर हो गया அப்படின்னு கூட சொல்லலாம். ரோஜ் ऐसे ही बहाना मारता है அப்படின்னா தினமும் இப்படி தான் சாக்குப்போக்கு சொல்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இப்போ மார்த்தா ஹே அப்படின்னு வந்திருக்குன்றதுக்காக அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சாக்குப்போக்கு சொல்கிற அப்படின்னு தான் அர்த்தம். அதை இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. ரோஸ் ऐसे ही बहाना बनाता है, ரோஜ் ऐसे ही बहाना बनाता है. இது ஆஃபீஸில் நடக்குமா என்னன்னு எனக்கு தெரில. சும்மா நம்மளா ஒரு கற்பனையில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வார்த்தைகளை கற்றுக்கறணும், அதை நான் கற்றுக் கொடுக்கணும், அவ்வளோதான். இது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ரோஸ் அப்படின்றதுக்கு ஜெட்டு ஏன் வந்திருக்குன்னா அந்த ப்ரொனவுன்ஸ் ரோஸ் அப்படின்னு தான் படிக்கணும். ரோஜ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ரோஸ் அப்படின்னு படிக்கணும். அதனால் ஜெட்டு வரும். ரோஸுங்கிறது தினமும், ஐசேஹி அப்படிங்கிறது இப்படி தான் அப்படின்னு அர்த்தம். பஹானா அப்படிங்கிறது தான் சாக்கு போக்கு. சரிங்களா? பஹானா அப்படின்னா சாக்கு போக்கு. பனாத்தா ஹே அப்படின்னு சொல்லலாம், மார்த்தா ஹே அப்படின்னு சொல்லலாம். பஹானா நஹி பனா ரஹூ சார், சச் மே ஃபஸ் கயா தா அப்படின்னா சாக்கு போக்கு சொல்லலை சார், நிஜமாகவே மாட்டியிருந்தேன். அதாவது டிராஃபிக் ஜாமில் மாட்டியிருந்தேன் நிஜமாவே அப்படின்னா सच में. बहाना नहीं बना रहा हूँ, அதுக்கு பதிலாக பஹானா நஹி மார் ரா ஹூ சார், மார் ரஹா ஹூ அப்படி போடணும். சரிங்களா? आज 10 बजे की मीटिंग थी, तुम देर से आ गए அப்படின்னா இன்றைக்கி 10 மணிக்கு மீட்டிங் இருந்துச்சு, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தும் அப்படிங்கிறது லைட்டான மரியாதை தான். தும்னு சொன்னால் ஆகயா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆப் அப்படின்னு சொன்னாலும் தும் அப்படின்னு சொன்னாலும் மரியாதையான வார்த்தையை தான் கடைசியில் முடிப்பாங்க.
தூ அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கயா கை அப்படின்னு வரும். தூ லேட் தூ தேர் சே ஆ கயா, தூ தேர் சே ஆ கயா, தூ தேர் சே ஆ கயி பெண்ணை சொல்லணும்னா, லேடிஸை சொல்லணும்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தும்னு போட்டால் கயே அப்படின்னு தான் வரும். ஆப்னு போட்டாலும் கயேன்னு தான் வரும். தும்னா லைட்டான நடுத்தர மரியாதை, ஆப் அப்படிங்கிறது ஹை லெவல் மரியாதை. இஸ்மே மேரி கல்தி நஹி ஹை சார் அப்படின்னா, இதில் ஏன் தப்பு இல்லை சார். அதாவது மீட்டிங் வந்து 11 மணிக்கு 10 மணிக்கு வச்ச மீட்டிங்க்கு 11 மணிக்கு வந்ததுனால அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம், இஸ்மே மேரி கல்தி நஹி ஹை சார். இதில் ஏன் தப்பு இல்லை சார். அபி பி மீட்டிங் சல் ரா ஹை, ஜாக்கர் ஷாமில் ஹோ ஜாओ அப்படின்னா, இப்பயும் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, போய் கலந்துக்கோங்க. ஷாமில் ஹோ ஜாओ அப்படின்னா கலந்து கொள்ளுங்கள், கலந்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் சல் ரா ஹை அப்படின்னா மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, மீட்டிங் போயிட்டுருக்கு. அபிபி அப்படின்னா இப்பையும் அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் கதம் ஹோ கயா அப்படின்னா மீட்டிங் முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது மீட்டிங்கில் போய் ஷாமில் ஹோ கலந்துக்கோன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோமா, அடுத்து சப்ராசிக்கோ புலாவ் அப்படின்னா, சப்ராசி அப்படிங்கிறது பியூன். சப்ராசிக்கு பதிலாக நம்ம பியூன் கூட சொல்லலாம், தப்பில்லை. பட் சப்ராசினா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். சப்ராசிக்கோ புலாவ், பியூனை கூப்பிடு அப்படின்றாங்க. ஹா புலாத்தா ஹூ அப்படின்னா சரி கூப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து மேனேஜர் உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பியூனை கூப்பிடணும். அவர் உங்களை சொல்கிறாரு கூப்பிடுங்கன்னு, நீங்கள் சொல்கிறீங்க கூப்பிடுறேன் அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் பியூனை கூப்பிடுறீங்க. நம்ம ஆஃபீஸில் பியூன் யாராக இருந்தாலும் நம்ம பியூன் அப்படின்னு நம்ம கூப்பிட மாட்டோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். அதனால் ராமுன்னு நான் பேர் வச்சுருக்கேன். உங்கள் ஆஃபீஸில் யாரோ அந்த பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடலாம். இல்லை அதை விட பெரிய ஆளாக இருந்தால் அங்கிள்னு சொல்லலாம், பையான்னு சொல்லலாம், வெறும் பையான்னு கூட சொல்லலாம். நான் வந்து ராமு பையான்னு போட்டிருக்கேன். ராமு பையா யஹா மேனேஜர் புலா ரஹே ஹேன் அப்போனா ராமு ப்ரோ இங்கே வாங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பையா சொல்லலாம், தப்பு இல்லை. பாயின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ப்ரோ அப்படின்னு தான் அர்த்தம். ராமு பையா யஹா ஆவ் மேனேஜர் புலா ரஹே ஹேன், யஹாவுக்கு பதிலாக இதர் ஆவ் மேனேஜர் புலா ரஹே ஹேன், மேனேஜர் கூப்பிடுறாரு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். ஜி சார் ஆ ரா ஹூ அப்படின்னா ஓகே சார் வர்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜி அப்படின்றது ஒரு பேருக்கு அடுத்து வந்துச்சுன்னா ஜி அப்படின்றது அவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பேசும்போது ஸ்டார்டிங்லேயே ஜி அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். ஜி சார், ஜி அப்படின்னு சொன்னால் ஓகே 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 சார் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, பேசினாலும் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அப்படி பதில் சொல்லலாம். இப்போ உங்ககிட்ட ஓகேவா அப்படி ஜி சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போது ராமு பையா மேனேஜர்கிட்ட போயிட்டாரு. போய் போலியே சார் கியா பாத் ஹை அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. இப்போ மேனேஜர் அப்படிங்கிறதால போலியே அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து சக ஒர்க்கர் கோவொர்க்கர்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்குள்ளே பேசணுன்னா நம்ம கொஞ்சம் லைட்டான மரியாதை கொடுத்தா கூட போதும். போலோ போலோ சார், சார் போலியே அப்படின்றது ஹை லெவல் மரியாதை. போலோ சார் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக கம்மியான மரியாதை, பட் அதுவும் மரியாதை தான். மீட்டிங் खत्म हो गया ना, सबके लिए चाय नाश्ता लेकर आओ அப்படின்னா மீட்டிங் முடிஞ்சிருச்சுல, எல்லாத்துக்கும் டீ நாஸ்தா கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மீட்டிங் खत्म हो गया ना அப்படின்னா மீட்டிங் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு அர்த்தம். சப்கே லியே எல்லாத்துக்கும். சாய் நாஸ்தா, இப்போ நாஸ்தா அப்படிங்கிறது நம்ம நாஸ்டான்றது இட்லி தோசை அதை தான் நம்ம சொல்லுவோம். பட்டு இந்த பக்கம் வந்து நாஸ்தா அப்படின்னா சோறும் ரொட்டியும் இல்லாமல் வேறு என்ன சாப்பிட்டாலும் அது நாஸ்தான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து வடை சாப்பிட்டாலும் அது நாஸ்தான்னு தான் சொல்லுவாங்க. பொரி சாப்பிட்டாலும், மிக்சர் சாப்பிட்டாலும், இல்லை போஹா சாப்பிட்டாலும், போஹான்றது அவலில் கிண்டுவாங்கள்ல, அது சாப்பிட்டாலும், டோக்லா சாப்பிட்டாலும், எது சாப்பிட்டாலும் அது நாஸ்தா. ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நாஸ்தா தான். நம்ம வந்து இட்லி தோசை சாப்பிட்றோம்ல, இட்லி தோசையை தவிர எல்லாமே நாஸ்தா தான். அதில் வந்து ரொட்டியும் சோறு பொரியல் இல்லை அப்படின்னா அது நாஸ்தா தான். ஸோ இப்போ இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, டீயும் வடை
இல்லை போண்டா பஜ்ஜி இல்லை சமோசா கச்சோடி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது, அதுதான் நாஸ்தா. சரிங்களா? ராமு பையா அல்மாரி में से लाल कलर का ஃபைல் लेकर आओ அப்படின்னா ராமு பையா பியூனு ராமு பையாவை சொல்கிறாங்க. ராமு பிரதர் அலமாரியிலேருந்து சிகப்பு கலர் ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் இது மாதிரி செய்கிறேன். நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வர சொல்லணுமோ அந்த பொருளை சொல்லி லேக்கராவ் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. பானி லேக்கராவ் இதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லா வார்த்தையும் A to Z ஹிந்தியில் எனக்கு தெரியும். ஸோ எல்லா வார்த்தையும் என்னால் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோ கொண்டு வரேன். தேங்க்யூ. कंपनी का सेट ड्रेस चाहिए सर, सेट ड्रेस एक कलर एक साइज है, सेट ड्रेस चाहिए, 20 कमीज चाहिए सर, 20 कमीज, 10 कमीज नहीं है, 20 कमीज, 75% डिस्काउंट दे, मैं अभी खरीदूंगा सर. ठीक है सर? हाँ सर. नहीं 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 क्या सर, आप कितना बार पूछने के लिए, आप कितना बार पूछने के लिए मैं 55% எதுக்காகும் அப்படின்னு சொல்றது மேடம்? எதுக்காகும்னா எப்படி சொல்ல வரீங்க? எதுக்காகும் இந்த 55% எதுக்காகும்? क्या होगा இதில் என்ன ஆக போகுது அப்படின்னு தானே கேட்க வரீங்க? இதில் என்ன ஆக போகுது, இந்த 55%ல் என்ன ஆக போகுது? 55% में क्या होने वाला है? 55% में क्या होने वाले हैं सर? 75% दे दो सर, 20 कमीज दे दूंगा सर. ले लूँगा. ले लूँगा सर.